இரண்டாவது சங்கீதம் 34:9 அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. நீங்க பயந்துனா அங்கே ஏசாயா 8:12-13 அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சயமா இருக்கிறாங்க. சங்கீதம் 128:1-6 வரைக்கும் படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், மனைவிகள் எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பாங்க என்று சொல்லி என்ன பார்க்கிறோம். சங்கீதம் 112:1-9 வரைக்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பட்டும் பயப்படாதிருப்பான். அவன் பொது மகிமையாக அந்த சங்கீதம் 112 பூரா படிச்சு பாருங்க. தனித்தனியா படிச்சு பாருங்க. ஒவ்வொரு நான் சும்மா ஷார்ட்டா எழுதி முடிச்சிட்டேன். அடுத்து யாக்கோபு 1:5 இதான் ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட காணப்படாத ஒண்ணு இதான். அங்கே நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யணும். நமக்கு தான் பொறுமை இருக்காது. நாளைக்கே கல்யாணம் முடிக்கணும், நாளை கழிச்சு பிள்ளை கொடுக்கணும், அப்புறம் வேற பேர்த்தை நமக்கு இப்படிதான். இப்படி இருந்தா எப்படி வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து சுதந்திரித்துக் கொண்டான். அல்லேலூயா. பொறுமையோடு இருங்க, கண்டிப்பா கைவிட மாட்டார். கடன் இப்ப இந்த பிரதருக்கு எத்தனை லட்சம் கடன், எவ்வளவு போராட்டம் அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் சொன்னாங்க, சாட்சி சொன்னா ரொம்ப நாள் மனைவி அங்கு சென்னையில் இருந்தாங்க, பிள்ளைகள் இங்க இருந்தாங்க, 2 பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஆண்டவர் பொறுமையோடு எவ்வளவு பொறுமையோடு இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் அந்த ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவு உதவிகள் செய்யறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சிலர்லாம் அந்த வாகனத்துல ஒழுங்கிறதுக்கு அவங்க காசே வாங்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதன் தொழில் பிள்ளைகளே, நீங்க பொறுமையோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது எதுல பொறுமையா இருக்குன்னா, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமை. வாயை திறக்காம இருங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சும்மா வளவளன்னு பேசாதீங்க. வசனத்தை மட்டும் கேட்டுட்டே இருங்க. வேற எதுவுமே வாய் திறந்து சொல்லாதீங்க. அப்படி இருப்பீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய அந்த பொறுமையானது கிரியை பூரணமா கிடைக்கும். நீங்க வாய் திறந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரும், நாட்டம் எடுக்கும். அதான் அங்க ஹிந்தியில சொல்லுது, சுப் போச்சா அப்படின்னா வாயை பொத்திக்கிட்டு அமைதியாயிரு. வேற தமிழ்ல தான் சொல்லுங்க அமர்ந்து அப்படின்னு இருக்கு. ஆனா ஹிந்தியில தான் வாயை பொத்திக்கிட்டு அமைதி, ஒன்று வார்த்தை கூட பேச